அனைவருக்கும் வணக்கம். டெட் சிறப்பு சைக்காலஜி கல்வி உளவியல் வினாவிடைகள். இன்றைய முதல் கேள்வி, சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று? இதற்கு சரியான பதில் ஏ. எரிக்சன் என்பது சரியானது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையிலேயே பார்ப்பவர் டேஷ் முதிர்ச்சி உடையவர். இதற்கு சரியான பதில் சி. மனவெழுச்சி முதிர்ச்சி. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒரு மாணவன் 6 மாதங்களில் ஓவிய பயிற்சியினை கற்கிறான். அவனது கற்றல் வளைகோடானது. இதற்கு சரியான பதில் ஏ. நேர்மறை வளைவு. அடுத்தது வலுவூட்டல் என்ற பொதுவான வார்த்தை எந்த கற்றலில் பரிசினை குறிக்கிறது? இதற்கு சரியான பதில் டி. செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். டி. செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் என்பது சரியான பதில். அடுத்த ஐந்தாவது கேள்வி, ஆப்பிளை பழம் என்று பெயரிடுதலுடன் மற்ற பழங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுதலும் காக்னே கோட்பாட்டின் எவ்வகை உருவாக்கத்தை சார்ந்தது? இதற்கு சரியான பதில் ஏ. கருத்து உருவாக்கம் என்பது சரியான பதில். அடுத்து ஆறாவது கேள்வி, செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலே டேஷ். இதற்கு சரியான பதில் சி. அடைவூக்கம். செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலே சி. அடைவூக்கம். அடுத்து ஏழாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஸ்பிரெங்கரின் ஆளுமை வகைப்பாட்டில் இடம்பெறாத வகை எது? இதற்கு சரியான பதில் டி. பொருள் சார்பு என்பது சரியான பதில். அடுத்து எட்டாவது கேள்வி, முதல் மின்னசோடா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகளின் எண்ணிக்கை என்ன? இதற்கு சரியான பதில் சி. 550 என்பது சரியானது. அடுத்து 9வது கேள்வி, வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன் எது? இதற்கு சரியான பதில் ஏ. நுண்திறன். வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன் நுண்திறன் ஏ. அடுத்தது 10வது கேள்வி, மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டின் படிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கு சரியான பதில் பி. 7. இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம். நன்றி.